அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ மாங்காய் சொதி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். நான் ஒரு மாங்காய் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன், 2 தக்காளி, 2 பச்சை மிளகா, 2 வரமிளகா எல்லாம் வச்சுக்கிட்டேன், கட் பண்ணி கிள்ளி. இப்போ கடாய் வச்சுக்கிடுவோம். பிள்ளை ஸ்கூல் லீவ் நாளுங்கிறதுனால நிறையா சாப்பாடு வைக்கிறோம், பிள்ளையெல்லாம் வந்திருக்குதுன்ட்டு. அதனால் நல்லா அரிசி கழுவணும், தண்ணி நிறையா இருந்ததுனால இது செய்ய முடிஞ்சிச்சு. கொஞ்சம் தனியாக இருந்தால் செய்ய முடியாது. ஒரு கடாய் வச்சு கடுகு பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு வரமிளகா 2 கிள்ளி போட்டு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் உரித்து போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிறணும். இப்போ 4 பச்சை மிளகாயும் போட்டு 2 தக்காளி, நல்லா பெரிய சைஸ் தக்காளியாக எடுத்துருந்தேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறணும். 2 நிமிஷம் மூடி வச்சு வதக்கிக்கிட்டேன். வதங்கின பிறகு மாங்காயும் போட்டுக்கிட்டேன். மாங்காயை போட்டு அரிசி கழுவுன தண்ணியை கழனின்னு சொல்லுவோம் எங்கள் ஊர் சைடு, ஊற்றிட்டு இப்போ புளி 2 லெமன் சைஸ் கரைச்சி வச்சுருந்தேன், அதையும் ஊற்றி இப்போ நல்லா வேக வச்சிட்டோம்னா சொதி ரெடி ஆயிரும். அல்ஹம்துலில்லாஹ். இது நல்லாவே இருக்கும், சாப்பாடுக்கும் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். சும்மா நல்லா சுண்டை வச்சு சோறு ஆணை ஊற்றி இதை தொட்டுக்க மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.